ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி இண்டெக்ஸில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டு, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் எடுக்க போறாங்க, என்ன ஏடிஎம் ஸ்டேக் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓகே, ஸோ நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்ம 25,859 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,970 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,026 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,739 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,679 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இது நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்து ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு S1க்கு கீழே என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. சரிங்களா? S1க்கு கீழே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. நம்மளுக்கு S1ல வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் அங்க பிலோ ஓப்பன் ஆனாலுமே எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா S1 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. நம்மளுக்கு S1ல இருந்து ரிவர்சல் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? S1ல இருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மார்க்கெட்ன்றது வந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல நிலை பெற்றாலுமே நம்ம என்ன செய்யணுங்க, பிரீமியத்தை வந்து பார்க்கணும். சரிங்களா? பிரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நம்ம வந்து அப் ட்ரெண்ட் ஆகும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு S1 S2க்குலாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல போகுமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே போனாலுமே அங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரீமியத்தில் அங்கே ஒரு என்ன செய்யுங்க, R1 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால அங்கேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலே போக முடியாமல் நம்மளுக்கு அங்கேருந்து கீழே வந்து வந்திருக்காங்க மார்க்கெட். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயே என்ன செஞ்சிருக்காங்க, கீழே வந்து விழுந்திருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ நேற்று நம்ம என்ன ஏடிஎம் ஸ்டேக் எடுத்திருந்தோமோ அதே இடத்துல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கும் க்ளோஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? நேற்று நம்மளுக்கு எங்கே க்ளோஸ் இருந்ததோ அதே நேர்பை தான் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கும் வந்து க்ளோசிங்ன்றது மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தை வந்து பார்த்துடலாம். பிரீமியத்தை பார்க்கும்பொழுது நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,800 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,800 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். இதுல நம்ம மிட் லெவலா எடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 அப்படின்ற மிட் லெவலா நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 172, R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 216, R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 259 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 73, S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 54, S3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 36 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 142, தென் 91 அப்படின்ற லெவல் வந்து நம்ம வந்து காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், காலையில நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? காலையில நம்மளுக்கு ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேரியில மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 91ல சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க, மேல போறாங்க. சரிங்களா? மேல போனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, மிட் லெவலுக்கு மேல நிலை பெறல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அகைன் இந்த 91க்கு வந்துட்டாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு இந்த 91 அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து என்ன செய்யறாங்க, இவங்க ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இவங்க ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் செய்யறாங்க, அகைன் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து போறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும், நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த 91 அப்படின்ற லெவல பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் இந்த 91 அப்படின்ற லெவல்ல என்ன செஞ்சுட்டாங்க, பிரேக் பண்ணி கீழே வரும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, இங்க ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்திருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா நம்மளுக்கு இந்த 142 அப்படின்ற லெவலையும் கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணி மேல வந்து போயிட்டாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணி மேல போயிட்டு நம்மளுக்கு கரெக்டா எங்க வரைக்கும் போயிருக்காங்க, R1 வரைக்கும் செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு 91 டு நம்மளுக்கு 172 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் இன்னைக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, அங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு இவங்க இந்த R1க்கு ரீச் ஆனதுமே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா S2. சரிங்களா? S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த 91 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. அதே மாதிரி
S1 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஆனா S2 பிரேக் பண்ணி என்ன செய்யலைங்க கீழே வந்து நிலை பெறல. நம்மளுக்கு S2ல இருந்து ரிவர்சல் கொடுத்து கரெக்டா அந்த 91 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன்றது வந்திருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து 91 வரைக்கும் போயிருக்காங்க. இவங்க நம்மளுக்கு R1ல இருந்து ரிவர்சல் கொடுத்து இந்த மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன்றது வந்திருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கு மட்டும்தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன செய்வீங்க, இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் மாத்துறேனே, திரும்ப வரேன். கால் ஆப்ஷன், இந்த கால் ஆப்ஷன் நம்ம ஹைட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம 2வது லைன்ஸ்லாம் போட வேண்டியதாயிடும். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து இன்னொரு கால் ஆப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, இன்னொரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம வந்து 900 கால் ஆப்ஷன் வந்து எடுத்து பார்க்கலாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 900 கால் ஆப்ஷன் எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 54, சரிங்களா. அதாவது நம்மளுக்கு S2ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மேலே போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த 115 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. அதாவது 54ல இருந்து 115 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேயிருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து நிலை பெற முடியவில்லை. சரிங்களா, இது வந்து கால் ஆப்ஷன். ஓகேங்களா, நம்ம வந்து 800 பார்க்கும்பொழுது அவங்க எங்க இருந்தாங்க, நம்ம 91ல இருந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா, 800 அப்படின்ற கால் ஆப்ஷன் நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸோ 800 கால் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது எங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிருக்காங்க, கரெக்டா 91 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். சரிங்களா, சரி. ஸோ அதே மாதிரி ஒரு 700 அப்படின்ற ஸ்டேக் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த 700 ஸ்டேக் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க நம்மளுக்கு கரெக்டா இந்த 142 அப்படின்ற லெவல், சரிங்களா, 142 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு R2 வரை செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. R2க்கு மேல வந்து அவங்க போகல. சரியா, R2ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, கரெக்டா R1 வரைக்கும் வந்து நிக்கிறாங்க மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க, எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா, நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லா ஸ்ட்ரைக்குமே இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் வந்து டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் இருக்கும். புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தாலுமே வந்து அதே மாதிரி தான் ஒர்க் ஆயிருப்பாங்க. இப்போ நம்ம 900 புட் ஆப்ஷன் எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க R1ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, R1க்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அதுல இருந்து பிரேக் பண்ணி கீழே தான் வந்துட்டாங்க. ஏன் இதுல இருந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு 900 கால் ஆப்ஷன் எங்க இருந்தாங்க, கரெக்டா இந்த லெவல்ல, அதாவது நம்மளுக்கு இந்த S2ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா, ஸோ அதனால இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு அங்கே மேல இருந்து கீழே வந்தாங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 91 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. 91ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அகைன் மேல போயிட்டு 142 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன்றது போயிருக்காங்க. சரியா, ஸோ இது நீங்க கால் ஆப்ஷனுக்கும் இதே லெவல்ஸ் தான், நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கும் இதே லெவல்ஸ் தான் வரும். ஓகேங்களா, லெவல்ஸ் வந்து மாற போறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா வந்து பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,850, சரிங்களா. நேற்று நம்ம என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தோமோ ஸோ அதே ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 94, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 103 அப்படின்றது இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறாங்க, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எல்லாமே எடுப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக என்ன இருக்கிறாங்கன்னா 25,841 அப்படின்னு லெவல் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,944 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,004 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,747 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,689 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது எப்பவுமே நம்ம சொல்றது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரிங்களா, அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் லெவல்ஸ் வந்து மாறாது. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் மெயின் நம்ம அதை தான் பார்ப்போம்.
சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 98 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 156 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 195 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 235 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 57 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது இல்லைங்க. நம்ம மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம என்ன செய்ய போறோம், இந்த லெவல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே என்ன செய்யும், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த லெவல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லெவலுக்கு உள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே வந்து நம்ம என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, டன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.